சொல்லுங்க. இப்படி ஓடி அந்த பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? எவ்வளோ ஆறு அடிக்கலாம்டா நினைக்கிறேன். கையில கால வந்து ஸ்பீடா வாரான்னு சொல்லி வந்ததுக்கு அப்புறம் அவன் அந்த புறம்போக்கே அந்த மூலையில இறக்கி விட்டான். நம்ம இன்னும் போக வேண்டியது இன்னும் 2 பெட்டி இருக்கு. கமான். 2 பெட்டியா? இப்பதான் நம்ம D5க்கே வந்திருக்கோம். டேய் 3 நிமிஷம் தான் இருக்கு. இதோ வந்துட்டோம் D6. இதோ இருக்குது பாரு, கண்ணு தெரியாத அவள. ஓ ஜிகே ஹாய் சொல்லுங்க. இன்னைக்கு ஜிகே தான் கேமரா மேனா இருப்பாங்க. எதுக்குமே சம்மந்தமே இல்லாத மாதிரி வந்தாங்க. போறோமா? இந்த சொசைட்டிக்கு எனக்கு சம்மந்தமே இல்லாத மாதிரி இந்த மூல காரணத்தில் உட்காந்துருக்காங்க. நம்ம யார் வம்புக்கும் போறது இல்ல, யார் தும்புக்கும் போறது இல்ல. நம்ம உண்டு, நம்ம ஜோடி போயிடுறது. சரி, நம்ம போற ஜேர்னியை பத்தி என்ன நினைக்கிறேன் பாலு? Tell me about something that the journey we are traveling. என்னம்மா பெரிய இங்கிலீஷ்? ஆமாவுக்கு மதரு, அப்பாவுக்கு பதரு. எஸ்னா ஆமா, நோனா இல்ல. ஐ நோனா எல்லாம் தெரியும். எதுவும் தெரியலன்னு வச்சுக்க, 100 கத்து கத்திரு. அதுக்கு மேல எதுவும் பேசுறாத. நம்ம ஜெனரலைஸ்டா கேக்குறல, நார்மலைஸ்டா கேக்குறேன். 3 மணி நேரங்கள் நாங்க டிராவல் பண்ண வேண்டியது இருக்கு. அதுக்குள்ள சனி என்ன தோசை வேணுமா? தோசை டேய், இறங்கவும் முடியாம ஏறவும் முடியாம சுத்தினே இருக்கும். இதை நினைச்சு நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஒன்றும் நினைக்க மாட்டேன், காலி தான் தூக்குவோம். சம்பந்தமே இல்லாத உட்காந்து டீ குடிச்சுன்னு இருக்கா. அதான் எப்படா இது சொல்ல சுமாரா உப்பு இல்லைன்னா அப்படியே உப்புதான் உரிச்ச, அதுக்குள்ள உப்பு வேகவே இல்லை. அதுக்கு ஒரு ரியாக்ஷன் கொடுத்து என்ன கொடுத்து பாவம், இதெல்லாம் vlogல வரும்னு அவனுக்கு தெரியாது போல. என்னடா பண்ற? 1/2 மணி நேரமா சோதிக்காதீங்க, சோதிக்காதீங்க. 1:30 2 மணிக்கு தூங்கி 5 மணிக்கு எழுந்திரிக்கிறது எவ்வளோ கஷ்டம் தெரியுமா? இதை விட கஷ்டம் டைமுக்கு வர்றது தெரியுமா? 3 மணிக்கு 4 மணிக்கு எவ்வளோ கஷ்டம் தெரியுமா? சாவுடா, இதெல்லாம் சைக்கோடா. பீச்சு போகிறோமா இல்லையோ, ராகத்துக்கு போக போகிறான். ஒரு வழியா என்னடா அது பெங்களூரு கேஎஸ்ஆர்ல வந்து இறங்கியாச்சு. சைக்கோ இப்போ தான் மூஞ்சியை கழுவினான். நம்ம மூஞ்சியை கழுவி ட்ரெஸ்ஸை மாற்றி ஒரு மாதிரி ஸ்மார்ட்டாக ரெடி ஆகிடுச்சு. ஓகே, சரி அடுத்த என்ன பிளானு? உட்காந்து எனக்கு பசிக்குது. ஜிகே எங்கே இருக்கான்? இப்படி வரணும்னா சரி விட ஊர்ல எவனுக்குமே சம்பந்தம் இல்லாம தான் நிக்கிறான் பாரு. டேய் யாரா நீ சலா? சரி ஜிகே அடுத்து என்ன பிளான் சொல்லு. போட மாட்டி விட்டுறலாம். சாப்பிடுறதா? பேச மாட்டீங்களோ? ஜிகே என்ன சாப்பிடலாம்? எல்லாம் ஸ்வீட்டா இருக்குன்னு கேள்விப்பட்டிருக்கேன். டேய் டேய் டேய், என்ன மகாராஷ்டிராவா? சாம்பார் கூட
ஸ்வீட்டாக கேள்விப்பட்டிருக்கேன். நம்ம சாம்பார் சாப்பிட போகிறோம். சோத்துல சாம்பாரா? அப்ப கறி குழம்பு? பண்ணி சொல்லோ சென்னையிலேருந்து பெங்களூர் கிளம்பி வந்து சாம்பார் சோறுக்கு சேர்றாங்க. நடந்துட்டே இருப்போம் போலே. இங்கே தான் எங்கள் சொந்தக்காரங்க இருக்காங்க கண்ட்ரோன்மெண்ட் சிவாஜி நகர். எங்கள் அம்மா கிட்ட ஒரு வார்த்தை நான் சொன்னேன்னு வையேன், அங்கே போய் எல்லாரையும் நல்லா விசாரிச்சுட்டு வாப்பா அப்படின்வாங்க. வெளியே வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னே தெரில. சுற்றி என்ன எல்லாம் இந்திக்காரனாக இருக்காங்க, வடக்கனாக இருக்காங்க, நம்ம ஆளுங்க ஒருத்தனையும் காணும். ஜிகே அவன் ஒரு கவுண்டர் சொன்னான்ல, ஒரு கவுண்டர் சொன்னான்ல, அதான் ஹிந்தி தெரியுமா? ஹிந்தி என்ன தெரியும்? ஹிந்தி தெரியுமா உனக்கு? சொல்லு 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 பரவாயில்ல சொல்லு. இதெல்லாம் நேர் இருப்போம் கேட்பாங்க. சொல்லு. தெரியும்டா. என்னது? HANDA. நீ சொன்ன வாக்கியத்தை தஞ்சாவூர் கோயில் கல்வெட்டுல வெட்டி வச்சுட்டு பக்கத்திலேயே நீ உட்கார்ந்துக்க. ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்து ஒரு ரெஸ்டாரண்ட்டு. ஹோட்டல் பேர் காட்டுங்க. பேர் பாவனா மல்டி குசின் வெஜ் அண்ட் நான்வெஜ் ரெஸ்டாரண்ட். தெரியல. ஆம்பியன்ஸ் பார்த்துக்கோங்க லைட்டாக. நல்லா இருக்கும்னு நினச்சி நானும் ஜிகேவும். ஓ, இப்போ அந்த ப்ளூடூத்தில் கனெக்ட் பண்ணியிருந்தா இதில் அப்படியே ஆடியோ ரெக்கார்ட் ஆகுமா? அப்படியா? ஆமாம். ஜிகே மறக்கட்டா. ஏன் சரி, என்ன ஆர்டர் பண்ணலாம் சொல்லு. எனக்கு சப்பாத்தி. உனக்குடா ஏடா வந்து 2 செகண்ட் தான் நான் வாங்கினேன். பாலே, நீ ஏன் சிக்கன் சாப்பிட மாட்டேன்னு இந்த ஹிஸ்ட்ரி ஜாகிரபி தான் இப்போ வேணுமா? பரவாயில்ல சொல்லு. டைம் நமக்கு சாப்பாடு வர வரைக்கும் மாதிரி ஒரு நாய் கட்டிச்சு. சாப்பிட்டு டெக் பண்ணி விட்டுறாதீங்களா? திங்ஸ் போன ஆப் பண்ணுறோம். டெக்லாம் ஆக மாட்டேன். இந்த பரதேசி பண்ணுறதை பார்த்தா எனக்கே வயிறு கபகமாக. நீ கலக்கு சித்தப்பா, நீ கிரேவி சாப்பிடு. அதுதான் சொன்னாலு சப்பாத்தி வந்திருக்கு. பிரியாணின்ற பேரில் ஏதோ ஒன்று வந்துருக்கு. சப்பாத்திக்கு சைடு இது வந்து பிரியாணிக்கு வந்தது. ஆக்சுவலி இது ஏதோ புளிசாதான் நினைக்கிறேன். பீஸ் போட்டு கொண்டு வந்திருக்காங்க. பிரியாணி போஸ்டர் பாலாஜி மூஞ்சியும் பாருங்க. கிட்ட ஜூம் பண்ணுது. பார்த்து எல்லாம் காரி எல்லாருக்கும் கொஞ்சம் கொஞ்சம் சர்வ் பண்ணியாச்சு. அவர்களெல்லாம் பிரியாணி ஆர்டர் பண்ணியிருக்கேன். அதுக்கு மேலே பூஜா வந்துருக்காங்க. ஏங்க இது புளி சாதங்க. இது தெரியாம ஒரு போர்ஷன் ஃபுல்லாக ஆர்டர் பண்ணி லைட்டாக கேட்டால் மோரை கொடுக்குறாங்க. இந்த பையன் அதை பாருங்க, மோர் கொடுக்குறாங்க. இது ஏதோ ரசம் மாதிரி வச்சிருக்கலாம். அது வந்து பெங்களூரோட கத்திரிக்காய் பச்சி இருக்கு. இது பெங்களூரோட தயிர் பச்சி. எனக்கு என்ன சொல்கிறதே தெரில. சட்டை போட்டு சாப்பிட்டு கிளம்புற வேலையெல்லாம் பார்க்கணும். இதுக்கு எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணீங்க இந்த பிரியாணிக்கு? இது பில்லு வரும். நேர் விருப்பத்தை காட்டுவோம். சாப்பிட வேண்டிய இடத்துல கூட எவ்வளோ க்ரியேட்டிவாக பண்ண முடியுமான்னு தெரில. கிரேவி எடுத்து அது சிக்கன் டிக்கா, அந்த கிரேவி எடுத்து பிஸ்கெட்டில் வச்சு மேரிகோல்ட் பிஸ்கெட்டில் எவ்வளோ ஆக்வர்டாக சாப்பிட முடியுமோ அவ்வளோ ஆக்வர்டாக சாப்பிட்லாம். எனக்கு கொமட்டுதுரா. ஐயோ ட்ரை பண்ணி சத்தியமாக நல்லா இருக்கு. எனக்கு வேணாம். நீ என்னெல்லாம் கன்வின்ஸ் பண்ணாலும் நான் சாப்பிட மாட்டேன். இது காரமாக இது ஸ்வீட்டாக இருக்குது. போடாடி. இவனுங்கெல்லாம் கூட்டிட்டு பஸ்ஸில் வந்து கடைசியில் பொட்டானிக்கல் கார்டன் வந்து சம்மந்தமே இல்லாமல் ஒரு கோயில். அதுவும் இப்போ நட் ரோட்டில் கட்டிட்டு இருக்காங்க. இந்த சைடு பார்த்தீங்கன்னா அந்த சைடு ஒரு வே, இந்த சைடு ஒரு வே, ஸோ 2 வே.
மச்சான் சம்பந்தமே இல்லாத மாதிரி போவாங்க. போற வழியில கேப் வாங்கியாச்சு. சாப்பிட்டது வயிறு ஃபுல்லா இருக்கா அதான் அப்படியே டவுன்லோட் பண்ணுறதுக்கு போயிட்டு இருக்கேன். வாக்கிங் கோயிங் ஃபார் வாக்கிங். கேமரா குவாலிட்டி சரியில்லை. அடுத்த வாட்டி வாங்கினா ஒரு நல்ல ஐஃபோனாக வாங்கணும். எடுப்பண்டா. ஜிகே பொட்டானிக்கல் கார்டன் காட்டி விடு சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு. காட்டி விடுமாமே. இதான் பொட்டானிக்கல் கார்டனா? அப்படி இல்லை, கையை எப்படி காமிச்சு இது பொறுமையாக எப்படி தூக்கி. ஆமாம் ஃபுல்லாக பாரு. நீ காட்டு பாரு. என்ட்ரி எவ்வளோன்னு தெரில. என்ட்ரி எங்கே போடணுமா?